ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல தலைவன் கை ரிச்சியோட டைரக்ஷன்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ஷெர்லாக் ஹோம்ஸ் கேம் ஆஃப் ஷேடோஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல் பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட் படமா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். யூரோப் முழுக்க மிஸ்டீரியஸான வெடிகுண்டு தாக்குதலும் அசசினேஷனும் நடந்துட்டே இருக்கு. இதனுடைய பின்னணியில மாஸ்டர் மைண்டா இருக்கிற ப்ரொஃபசர் ஜேம்ஸ் மொரியாரிட்டி இருக்கிறதாவும் அந்த வார் மூலமா இவர் பயனடைகிறதுக்காக ஒரு சதியை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றத ஷெர்லாக் கண்டுபிடிக்கிறாரு. ஷெர்லாக் தன்னுடைய லாயல் ஃப்ரெண்டான டாக்டர் ஜான் வாட்சனோட சேர்ந்து இதை முறியடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் பல நாடுகளுக்கு இவங்களை கொண்டு போகுது. இவருடைய இந்த ஜேர்னில ஹிடன் கன்ஸ்பிரசி, டெட்லி அசாசின், கிளவர் டிராப்ஸ் மாதிரியான விஷயங்கள் இவருக்காக காத்திருக்க அதை எப்படி இவங்க எதிர்கொண்டாங்க, இறுதியில இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. கை ரிச்சியோட டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பெரிய பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. விஷுவல்ஸ், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரிவீல் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. விஷுவலி ஒரு ட்ரீட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல கை ரிச்சி படங்கள்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரீன் பிளேவே இந்த படத்துலயும் கொடுத்திருக்காரு. பழைய ஷெர்லாக் படங்கள் மாதிரி ஜென்ரிக்கா இல்லாம இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ்க்காக ரொம்ப நல்லாவே கேட்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கை ரிச்சியோட அந்த சிக்னேச்சரான ஸ்லோ மோஷன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இம்ப்ரெசிவா இருந்தது பாக்கிறதுக்கு. ராபர்ட் டவுனி ஜூனியர், ஜூட் லா இவங்க ரெண்டு பேருடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சால்வ் பண்ற அந்த விதம் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜெரட் ஹாரிஸ் பாத்தீங்கன்னா மொரியாரிட்டி ரோல்ல ரொம்ப நல்லாவே ஒரு எக்ஸலன்ட் வில்லனா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேசிங்கா தான் இருக்கும். பெருசா டல் மூமெண்ட் அப்படின்றது இருக்காது. படம் ஆரம்பிச்ச முடிவு இருக்குமே. யூரோப்பியன் லொகேஷன், விக்டோரியன் ஏரால இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஒரு அத்தன்டிக்கான அதே நேரத்தில் பிளசன்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி இந்த படம் முழுக்க கொடுத்திருப்பாங்க. தலைவன் ஹான்ஸ் சிம்மருடைய மியூசிக்கல் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற அந்த அட்வென்ச்சர் அண்ட் சஸ்பென்ஸ் எலிமெண்ட் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்துல சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு. பட் அது படத்துடைய ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி பேச வேணாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2011 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் கேம் ஆஃப் ஷேடோஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.5 out of 10.